ஆட்டும் மீசை, சந்தனக்கட்டை ஆட்டும் உடம்பு, கோட்டையிலே வாழற கோடீஸ்வரர். அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு. அதனாலதான் எங்க அம்மா ரங்கநாயகி என் கன்னித்தனத்தை ஜெயந்திபுரம் ஜமீன்தார் கிட்ட காணிக்கையாக்கணும். என் கதையை கேட்டா உன் கதையை சொல்றியம்மா. இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்த? அவரோட கைராசி என் முகராசி. நான் சுகவாசியா இருக்கேன். கிராமத்துக்கு ஒரு ஆடு வருவான் போவான். பொழுது விடியறதுக்குள்ள என் பொட்டிய ரொப்பிப்பேன். அதனாலதான் உன் கன்னித்தனத்தை கூட அவருக்கு இல்லையும் ஒப்படைக்கிறேன். அம்மா, ஜமீன்தார் 20 வயசுல உனக்கு, 60 வயசுல எனக்கா? கண்ணு, பூ 20 முழமானாலும் 60 முழமானாலும் வச்சுக்கிறது ஒரு கொண்டைதானே. வாடி போனா தூக்கி எறியறது பூவத்தான், கொண்டே இல்ல. அதுக்காக அம்மா, அவரு கைராசி அப்படி அம்மா. என் பேச்ச தொட்டக்கூடாது. காலம் கூடி வருது. என்ன காலமோ? இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த தாத்தாவுக்காகவா? பைத்தியக்காரி, அனுபவமுள்ள ஆம்பளையோட பழகிறது கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரிடி. அந்த ருசியே வேற. அது முடிஞ்சு நீயே சொல்ல போற. அவர் வர்ற நேரமாச்சு, நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன். குப்பமா, குப்பமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? பிரச்சண்ட பைரவி, என்னையா சிரிப்பு? யாரையா நீ? பூத பிரேத பிசாசுகளோடு விளையாடி தேர்ச்சி கண்டவன். இந்திரஜால மகேந்திரஜால தந்திர மந்திர சித்து விளையாட்டுகளில் கரை கண்டவன், காலத்தை வென்றவன். பிச்சை கேட்க வந்தியா? என்ன சொன்னாய்? நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல, சுயநலத்தை சாதித்துக் கொள்ள. இன்று கன்னித்தன்மையை விலை பேசும் உன் பெண் இரவுக்கு 100 பொற்காசுகள் சம்பாதிக்க. அப்படி சொல்லுங்க மந்திரவாதையா, உங்களை கும்பிடுறேன். வாழ்த்துவதும் வாழ வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி. ஆனால் கலாவதி கன்னித்தன்மை கெடாமல் லட்சம் பொற்காசுகள் சம்பாதித்து அதை எனக்கு தர வேண்டும். புரியாத ஆளா இருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர கொடுத்த காசு வெளியே போகாது. ஏதோ தாடியும் வளர்த்து 4 மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துனேன். அதுவும் என் பள்ளியறை. வேணும்னா 2 நாள் இருந்துட்டு போ. காசுன்னு ஒண்ணும் தர வேணாம். உனக்கு சோறு போட்டு சொகம் கொடு. மோகத்தை மூட்டி என் வேகத்தை குறைத்து நீ சாதிக்க பார்க்கிறாயா? ஜெய் பிரச்சண்ட பைரவி, போ. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாமி. சொன்னபடி கேட்காவிட்டால் இன்பத்தின் நிலவு இளமையின் கனவான கலாவதியை கூட கேள்வியாக. ஐயோ வேணாம் சாமி, வேணாம். நீங்க சொல்றபடி எல்லாம் 6 லட்சம் பொற்காசுங்க சம்பாதிச்சு தர்ற. அப்படி வா வழிக்கு. ஜெய் பிரச்சண்ட பைரவி, வா. அம்மாடி சாமி, என்ன வேண்டும்? தேனை தொட்டவன் சுவைக்காம இருப்பானா? தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா? உன்னை விட நான் முன் யோசனைக்காரன். பயப்படாதே. ஜெய் பிரச்சண்ட பைரவி, குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிடுச்சு. துணி கூட மாறி போச்சு. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? அறிவுறுத்தவரே, தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது லட்சம் சம்பாதிக்கப்படும். அப்படியா குருதேவா? இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். லட்சம் காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன் இதோ இந்த சுவடியை படியுங்கள். சுகமாக தூங்கி விடுவார். பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக்கொள். வச்சுக்கவா? இருக்கிறாயா பிரபாவதி? உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரச்சண்ட பைரவி. சந்தோஷம். கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா? ஓ, பேரு சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம்.